அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த வேலைகளை செய்யாம இருந்தா அதை பார்த்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. நாங்க தான் கஸ்டடியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், எங்களை பவர்லெஸ் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்தில் கோர்ட்லயே வச்சு தலைமை நீதிபதி திரு B.R. கவாய் அவர்கள் மோடி அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கிட்டையும் அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்கிட்டையும் ரொம்ப காட்டமாக பதிலளித்திருக்கிறார்கள். கோர்ட்லயே வெளிப்படையா இந்த பாஜக அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸுக்கு பாடம் நடத்தி இருக்கிறார் தலைமை நீதிபதி அவர்கள். ஏன் எதுக்காக கோர்ட்ல இவ்வளவு காட்டமாக பேச வேண்டிய சூழல் வந்துச்சு? கடந்த 10 நாட்களாக எந்த வழக்கு குறித்து இவ்வளவு சீரியஸான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு? இந்த விவாதம் இந்தியாவில் ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்க்கையிலும் நேரடியான தொடர்புடையது. அது எப்படி நேரடியான தொடர்புடையது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு ஜஸ்டிஸ் B.R. கவாய் அவர்கள் வெளிப்படையாகவே மோடி அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்களை பார்த்தும், அது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணியை பார்த்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சில வார்த்தைகளை பயன்படுத்தி சில ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து சொல்லிட்டார். என்னுடைய தரப்பு இதுதான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த கவர்னர் அதிகாரம் குறித்தான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா விவாதத்தில் இருக்கு. அதில் குறிப்பாக இந்திய ஜனாதிபதி திரு முர்மு அவர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் குறித்தான உரையாடல் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்து சில மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவங்களுடைய கடமையை செய்ய தவறும் போது நாங்கள் சும்மா பார்த்துட்டு சில மாதிரி உட்கார்ந்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப காட்டமாக மோடி அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தாவை பார்த்து சொல்லியிருக்கிறார். எக்ஸாக்டாக அவர் என்ன வார்த்தை பயன்படுத்தினார் அப்படின்னா, த சுப்ரீம் கோர்ட் வில் நாட் சிட் ஐடில் அண்ட் பவர்லெஸ் if a constitutional authority fail to discharge its duties no matter how high he may be. அதாவது அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நாங்கள் அதை பொறுத்துக்க மாட்டோம். கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவங்களுடைய வேலையை செய்யவில்லை என்றால் அது கவர்னராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட கடமைகளை இவங்கள் ஆற்றாத போது அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதை வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியாக சொல்றார். அது மட்டும் இல்லாம அடுத்த வார்த்தை ரொம்ப கவனமா பயன்படுத்துறார். howsoever high an authority may be he is not above the law. அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய அத்தாரிட்டியா வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் சட்டத்துக்கு மேலானவர்லாம் கிடையாது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படையா ஸ்ட்ராங்கா கோர்ட்லயே வச்சு பாடம் நடத்தி இருக்கிறார் பாஜகவுக்கு. சரி, எதுக்காக இவ்வளவு காட்டமா கோர்ட்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? கடந்த 10 நாளா பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்ல ஒரு மிக முக்கியமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. எந்த வழக்கில் அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுது. எங்க கவர்னர் யார்? R.N. ரவி. அவர் வந்து எந்த மசோதாவுக்கும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. சட்டமன்றம் மசோதாவை நிறைவேற்றி பல வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, எதுக்குமே கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு. அவர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாக மாறும். சரி, கையெழுத்து போடாமல் அப்படியே ஐடியலாக வச்சுக்கிட்டு கேட்டா என்ன சொல்றாரு? போய் பொது மேடையில் பேசுறாரு, நான் கையெழுத்து போடலைனாவே அந்த மசோதா செத்து போச்சு, அந்த சட்டம் வராது அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி நேரடியாக உச்சநீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக வழக்கு போடப்பட்டுச்சு. 10 மசோதா பெண்டிங். உச்சநீதிமன்றம் பொறுமையாக பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்னர் கையெழுத்து போடலாம் பரவாயில்ல, இதெல்லாம் சட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களே சட்டமாக மாற்றிட்டாங்க. இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக கவர்னர் ஜனாதிபதி கையெழுத்து இல்லாமல் ஒரு மசோதா சட்டமாக மாறி இருக்கு. இதை பார்த்த உடனே மோடி அரசாங்கத்துக்கு பொறுத்து கொள்ள முடியல. என்னடா நம்ம கவர்னர் வச்சு தான் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு கவர்னரே இல்லாமல் பண்ணுறதுக்கு இவங்க வேலை பார்க்குறாங்க. அதுவும் உச்சநீதிமன்றமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, உச்சநீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்ப்பில் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு செக் வேற வச்சிருக்காங்க. யாரு? உச்சநீதிமன்றம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சட்டமன்றத்தில் இருந்தோ, அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்திலேயா இருந்தாலும் சரி, ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால், குறிப்பாக அவையில் அது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதிலிருந்து கரெக்டா 3 மாசம் அதுக்குள்ள கவர்னரோ ஜனாதிபதியோ கையெழுத்து போட்டு அதை சட்டமாக்கிடணும். உங்களுக்கு அந்த மசோதால ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உடனே அனுப்பிச்சிடலாம். யாருக்கு? சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ. அதுல ஏதாவது தப்பு இருந்தால் அவங்க திருப்பி அனுப்புவாங்க. இல்லை மாநில சட்டமன்றமா இருக்கு, கவர்னருக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா மேல சில ஒப்பீனியன் சரியில்லை அப்படின்னா நீங்க அதை வந்து ஜனாதிபதிக்கு உடனே அனுப்பிச்சிடலாம். நீங்க 5 வருஷம் காலதாமதம் பண்றது, 3 வருஷம் காலதாமதம் பண்றது, அப்படியே போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது, கேட்டா மசோதா செத்து போச்சுன்னு சொல்றது, இந்த கதையெல்லாம் அடிக்க முடியாது. 3 மாசம் டைம்பா அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பர்ஃபெக்டா கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்து கடுப்பான இந்திய ஜனாதிபதி
திரு திரௌபதி முர்மு அவர்கள் என்ன பண்றாங்க, 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு கேட்கிறாங்க. ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 201 கவர்னருடைய அதிகாரம், அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியினுடைய அதிகாரம், குறிப்பாக மசோதாவில் கையெழுத்து போடக்கூடிய அந்த வரைவு, இதுல நேரத்தை குறிக்கிறதுக்கு கான்ஸ்டியூஷன்ல கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான பதில் சொல்றதுக்கு தான் கடந்த 10 நாளா கோர்ட்ல ஒரு பெரிய விவாதம் நடக்குது. ஸோ 10 நாளா ஜனாதிபதியினுடைய கேள்விகளுக்கான உரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனாதிபதி இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் ஒரு கடிதம் அனுப்புறாங்க. இங்க பாருங்க, நாங்க கவர்னருக்கு 3 மாசம் கெடு விதிச்சிருக்கிறோம், ஜனாதிபதிக்கு 3 மாசம் கெடு விதிச்சிருக்கிறோம், மசோதாவா அவங்க அதுக்குள்ள கையெழுத்து போடணும், எந்த மசோதா வந்தாலும் சரி, இது குறித்து உங்களுடைய கருத்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பெரிய குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ், பெரிய ஒரு கூட்டம், யாரு பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய சீனியர் அட்வொகேட்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாரும் போய் கவர்னருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா, பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், இது மாதிரி பாஜக கட்சி ஆட்சியில் இல்லாத வேற கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் ஒன்னா போய் நின்று கடுமையான ஃபைட் பண்றாங்க. எங்கன்னா உச்சநீதிமன்றத்தில். இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் சீனியர் அட்வொகேட் கபில் சிபில் வெஸ்ட் பெங்கால் சார்பாக வந்தார். தமிழ்நாடு சார்பாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் மன் சிங்காவி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கே வேணுகோபால் கேரளா சார்பாக வந்திருக்கிறாங்க. கோபால் சுப்ரமணியம் கர்நாடகா சார்பாக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் தத்தார் பஞ்சாப் சார்பாக வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாமே சீனியர் அட்வொகேட்ஸ். இவங்க எல்லாருமே என்ன முன்மொழிறாங்க கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரொம்ப சரியானது, கவர்னருக்கு 3 மாசம் கெடு விதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வாதாடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாதிரியான பாஜக ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலத்தினுடைய சீனியர் அட்வொகேட்ஸ், அது ராம்ஜித் மலானியா இருக்கட்டும், இல்லை ஹரிஷ் சால்வாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கவர்னருக்கு எப்படி நீங்கள் நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, 3 மாசங்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி கவர்னருக்கு ஆதரவாக மாநில உரிமைக்கு எதிராக அவங்க வாதாடுறாங்க. இந்த வாதத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது தான் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு வார்த்தை சொல்றார். இந்த வழக்கை விசாரிக்க துவங்கும் போதே அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு குறித்தெல்லாம் இப்போ நம்ம விசாரிக்கல, அந்த தீர்ப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, அது மாநில கவர்னராக இருக்கட்டும் இல்லை ஜனாதிபதியாக இருக்கட்டும் 3 மாசத்துக்குள்ள மசோதாவை கையெழுத்து போடணும். ஏன்னா இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அது அப்படியே தான் இருக்கு. அதை பற்றியெல்லாம் நம்ம விவாதிக்கலாம் இப்போ வரல. நாம் இப்போ எதை பற்றி விவாதிக்கிறோம்னா, இது சரியா தப்பா, இது கான்ஸ்டியூஷனலா வேலிட் இல்லையா அப்படின்னு ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நாம பதில் சொல்ல போறோம், அவ்வளோதான். அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரே ஸ்டாண்டா இருக்கு. இதை பார்த்தே சோலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தாவா இருக்கட்டும், இல்லை வெங்கட்ரமணி அட்டார்னி ஜெனரல், இவங்க 2 பேருமே ரொம்ப கோபமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று கோர்ட்ல விவாதம் துவங்கும் போதே தமிழ்நாடு சார்பாக, அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால் சார்பாக அட்வொகேட் எல்லாம் ஆஜரானாங்க இல்லையா, அவங்க வெளிப்படையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஷயம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, கோர்ட் தீர்ப்பு கொடுத்து டைரக்ஷன்ஸே கொடுத்துட்டாங்க, இதை ஏன் திருப்பி விவாதம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதாவது ஏற்கனவே இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் இதே ஸ்டேட்மெண்ட்டை வேற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பின் மீதான விவாதத்தை நிகழ்த்தவில்லை, ஜனாதிபதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அதே போல மாநில அரசாங்கங்கள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே பதிலளித்து விட்டது, எதுக்கு கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புல பதில் சொல்லிட்டாங்க, அது முடிஞ்சிருச்சு, அதை ஏன் திருப்பி விசாரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் உச்சநீதிமன்றத்திலே மோடி அரசாங்கம் பம்மி பயந்துகிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க இப்படியெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ பப்ளிக்லி சே தட் ஐ எம் ஸ்ட்ராங் பிலீவர் இன் டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். அதாவது நான் பொதுவெளியிலேயே சொல்றேன், நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா நம்புறேன், அது டாக்டரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறாரு. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜுடிஷரி அப்படிங்கிறது ஒரு தனி ஏரியா, லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது ஒரு தனி ஏரியா, எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது ஒரு தனி ஏரியா. பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அதை நம்ம லெஜிஸ்லேச்சரமோ அங்கே சட்டம் இயற்றப்படும். எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு தனி பாடி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பியூரோக்ராட்ஸ், இவங்க எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பாடி. 3வது ஜுடிஷரி, அது தனியாக இயங்கும். இப்படி அதிகாரங்கள் தனித்தனியாக அட்டானமஸாக இயங்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அதை நான் அப்படி இயங்கணும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு BR கவாய் அவர்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல், தோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஹேஸ் டு பி தேர், it should not be turned into judicial
அட்வென்ச்சரிசம் அப்படிங்கிறாரு. அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம், அதாவது நீதித்துறை தலையீடுகள் இருக்கும், ஆனா அது சாகசத்தன்மையோடலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து அவர் சொல்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பட் அட் த சேம் டைம், if one wing of democracy failed to discharge its duties, would the court, which is the custodian of the constitution, be powerless and sit idle? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனம், அது எக்ஸிகியூட்டிவா இருக்கலாம், லெஜிஸ்லேச்சரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத நடக்கும்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கஸ்டடியனா இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இதை பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காது அப்படின்னு தெளிவா சொல்றார். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவ்வளவு தெளிவா சொன்ன உடனே அங்க மோடி அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா அவர்கள், சாலிசிட்டர் ஜெனரல், பொறுத்து கொள்ள முடியாம அவர் சொன்னார், இங்க பாருங்க நாங்களும் தான் கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, executive and legislature are also a custodian of the constitution, issuing a memorandum with regard to legislative discretionary function of a coordinated constitutional functionary அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நாங்களும் தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கோம், அதே சமயத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷனல், யாரை சொல்ற வர்றாரு கோஆர்டினேட்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு, கவர்னர் சொல்ல வர்றாரு. ஒரு மசோதா சட்டமாகும் போது அது நாடாளுமன்றமும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் எக்ஸிகியூட்டிவ் சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் சீஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட சேர்த்து கவர்னர் ஒத்துழைக்கணும். இந்த மூணு பேர், இந்த மூணு பாடியும் சேர்ந்து தான் ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபங்க்ஷனை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் கஸ்டடியன் அப்படின்னு சொல்லி பி.ஆர். கவாய் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிரான வாதத்தை வெளிப்படையாக கோர்ட்லேயே வைக்கிறாரு. யாரு? மோடி அரசாங்கத்தினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா அவர்கள். அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தையை அடிஷனலா அவர் சொல்றாரு, கான்ஸ்டிடியூஷன்லயே சைலண்டா இருக்கு. எதை? கவர்னருக்கான காலக்கெடுவா இருக்கட்டும், இல்ல ஜனாதிபதிக்கான காலக்கெடுவா இருக்கட்டும், இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷனே பண்ணல, கான்ஸ்டிடியூஷன்ல சைலண்டா இருக்கு. ஆனா நீங்க ஏன் இதை எவ்வளவு பெரிய பூதகரமான விஷயமா மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டை பார்த்து கேட்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னொரு டேஞ்சரஸான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி முதலமைச்சர்களும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுமே எல்லா இடத்தையும் முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, கவர்னர் 3 மாசத்துல கையெழுத்து போடணுங்கிற நிர்பந்தம் வந்ததுன்னா, இப்போ ஒரு மாநில அரசாங்கம் ஸ்டேட் would not be a part of Union of India அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்தா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மாநிலம் இனிமேல் நாங்கள் இந்திய ஒன்றியத்தோடு இருக்க மாட்டோம், அதனுடைய ஒரு பார்ட்டா இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அதாவது இப்ப தமிழ்நாடு வந்து இனிமேல் நாங்க இந்தியாவோட இல்ல, நாங்க தனிநாடா இருந்துக்கிறோம்னு கேட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்னாடியே சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் கேட்கிறார். அது மட்டும் இல்லாம கோர்ட் கேனாட் இன்டர்ஃபியர் இன் லா மேக்கிங் அப்படின்னு சொல்றாரு. சட்டங்களை உருவாக்கக்கூடிய இடத்தில் கோர்ட் உள்ள தலையிடக்கூடாது அப்படின்னு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறார். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அந்த 5 பேர்கள் கொண்ட நீதிபதியில ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையா ஒரு விஷயம் கேட்கிறார். இங்க பாருங்க, நாங்க கவர்னர் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லல, அதாவது ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போடணும் போட வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பேசவில்லை. இந்த மசோதா கையெழுத்து போடுங்க, இந்த மசோதா கையெழுத்து போடாதீங்க அப்படின்னா நாங்க சொல்லவில்லை. ஒரு மசோதா வந்தா சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க. அது இன்னும் எக்ஸாக்டா அவரோட வார்த்தையில சொன்னா, we cannot ask a governor to take decision in particular manner. இது மாதிரியான நடவடிக்கை நீங்க எடுங்கன்னு நாங்க சொல்லவில்லை. But the court can very well ask the governor to take a decision. ஏதாவது ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்ல வர்றோம். அதாவது நீங்க இப்படிதான் முடிவு எடுக்கணும்னு சொல்றது வேற, ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்றது வேற. எந்த முடிவுமே எடுக்காம சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உகந்தது கிடையாது அப்படிங்கறதான் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வெளிப்படையா பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ரைட், இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறாரு. இது வந்து மேட்டர் ஆஃப் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர் தான் அப்படிங்கிறாரு. இங்கே தான் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு மாநில அரசாங்கம் அதனுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதனுடைய சட்டமன்றத்திற்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. இப்போ நாம் இருக்கிற தமிழ்நாட்டில் இங்கே வந்து 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், புதுசாக நாங்கள் ஒரு பல்கலைக்கழகம் கட்ட போகிறோம், ஒரு மருத்துவத்துறைக்கு இல்லை ஒரு பெரிய யூனிவர்சிட்டி கட்ட போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை வரைவு செய்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது இங்கே கட்சி பேதமே இல்லாமல் திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுங்க. எல்லாரும் வாக்களிக்கிறாங்க, அந்த மசோதா வந்து சட்டமாக மாற்றணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சட்டமாக மாறணும். அதனுடைய கடைசி ஸ்டெப் என்ன அப்படின்னா கவர்னர் ஒரு கையெழுத்து போடுறது, அவ்வளோதான். இப்போ மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, மக்களுடைய எம்எல்ஏ எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க,
மினிஸ்டர் சேர்த்துக்கிட்டாங்க, முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா கவர்னர் கையெழுத்து போடாம வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். இது அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகத்துல இந்திய குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரைட்ஸையே கேள்விக்குள்ளாக்கின மாதிரி. நான் ஓட்டு போட்டு எனக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவர் ஒரு மசோதாவை கொண்டு வர்றாரு, அதை கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு கவர்னர் எப்படி சொல்லலாம்? அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது மாநில உரிமை. ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய உரிமை, தேர்தல் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை உரிமை. ஆனா அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி என்ன சொல்றாரு கோர்ட்ல அப்படின்னா, இது வந்து பேசிக் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ அப்படிங்கிறாரு. ஏதோ கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னர் கையெழுத்து போடாதது, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கொண்டு வரக்கூடிய மசோதாவின் மீது கையெழுத்து போடாதது ரைட்ஸ் பற்றியெல்லாம் இல்லை, ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு ஸ்ட்ரக்சரல் சிக்கல், ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிற மாதிரி அவர் போகிற போக்கில் பேசிட்டு போகிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆனால் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்னர் அதில் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் ஒரு மசோதாவுக்கு 48 நாளில் கையெழுத்து போட்டணும் அப்படிங்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க முதல்ல ஆரம்பத்தில். அப்புறம் அந்த கான்ஸ்டியூஷனில் ஃப்ரேம் பண்ண அம்பேத்கர் மாதிரியான பெரும் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்பா கவர்னர் போஸ்ட்டு ஜனாதிபதி போஸ்ட்லாம் ரொம்ப உயர்வான ஒரு போஸ்ட்டு, ரொம்ப மதிக்கத்தக்க மனிதர்கள் வந்து உட்காரக்கூடிய இடம், அவங்களுக்கு போய் நம்ம இத்தனை நாளுக்குள்ள கையெழுத்து போடணும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்களே ஜெனியனாக போட்டுருவாங்க, அதனால as soon as possible மட்டும் போட்டுருங்க. 48 நாள் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும், 2 நாளில் கூட போடலாம், 1 மணி நேரத்திலோட கையெழுத்து போடலாம் அவங்க. ஸோ அதனால மாண்புமிக்க பெரிய மனிதர்கள் உட்காரக்கூடியவங்களுக்கு நாம் எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷனில் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும், as soon as possible போடுங்க அப்படின்னு பெருந்தன்மையாக அவங்க வந்து கான்ஸ்டியூஷனில் போட்டு போனாங்க. ஆனால் இன்னைக்கு ஜனாதிபதியாகவும் கவர்னராகவும் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அரசியலிருந்து வர்றாங்க, அரசியல் பின்புலத்திலிருந்து வர்றாங்க, இல்லை ஏதோ ஒரு கட்சி பின்புலத்திலிருந்து வர்றாங்க, கட்சியினுடைய ஆதரவுலேருந்து வர்றாங்க. அப்போ அம்பேத்கர் மாதிரியான பெரிய தலைவர்கள் நினைச்ச அந்த பெருந்தன்மை அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் 1.5 மாதம் 48 நாளுக்குள்ள கையெழுத்து போடணும்னு சொல்றத ஒரு தவறா இருக்கும், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த மனப்பான்மையோடு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி 5 வருஷம் கையெழுத்து போடாம தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆனால் அம்பேத்கர் ஒரு வாரத்தில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சட்டமே போட்டு போயிருப்பாரு. ஸோ அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் காலகட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல மிக முக்கியமான பெருந்தன்மையான சில விஷயங்களை செஞ்சுட்டு போறத எப்படியெல்லாம் தவறாக இன்னைக்கு இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்திலேயே வந்து நின்றுட்டு அங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியா இருக்கட்டும் 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு முன்னாடியே இது மாதிரியான வாதங்களை மோடி அரசாங்கம் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆபத்தானது இந்திய ஜனநாயகத்துக்கு. இந்த வழக்கு விசாரணை 10 நாளா நடந்துச்சு. இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் விஷயம் அப்படிங்கிறது 10 நாளா வந்து கோர்ட்ல நடந்திருக்கு. இப்போ முடிஞ்சிருச்சு விவாதம். இன்னும் 2 மாசத்துக்குள்ள இதுக்கான ஆர்டர் அவங்க பாஸ் பண்ண போறாங்க. அந்த ஆர்டர் இந்திய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்தியாவினுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது கூட்டாட்சி தத்துவத்தையும் அடிப்படையான தேர்தல் ஜனநாயகத்தையும் பாதுகாக்காதா இவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் கொண்ட 4 பேர்கள் கொண்ட ஒரு குழு B.R. கவாய் அவர்கள் தலைமையில் என்ன தீர்ப்பை, அதாவது தீர்ப்புன்னு சொல்றதை விட என்ன ஆர்டரை இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் குறித்து கொடுக்க போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு.